கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட பொன்னாயூர் கிராமத்தில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழரின் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்ட இந்நிகழ்வு ஒன்றிய இலக்கிய அணி இணை செயலாளர் முருகேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு வேட்டி, சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவை புறநகர் அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் விளக்குப்புரை பிரசுரங்கள் வழங்கி அதிமுகவினர் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பேரூராட்சியில் விடியாத ஆட்சிக்கு வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரத்தை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் தொடங்கி வைத்தார். விடியாத ஆட்சியில் நிலவி வரும் உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி, மண்டல இணை செயலாளர் பிரசாந்த், மண்டல துணைத் தலைவர் சாந்தகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். செல்லியம்பாளையம் கிராமத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் பகுதியில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் வீதி வீதியாக சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். ஒன்றிய செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகராட்சி கவுன்சிலர்கள் சிவில் சீனிவாசன், சாந்தி சரவணன், மாவட்ட நிர்வாகிகள் கதர் சீனு, ரமேஷ் ராஜா மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகரத்தில் விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக MLAவுமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் திமுக ஆட்சியில் உயர்ந்துள்ள விலைவாசி குறித்த ரசீதை பொதுமக்களிடம் வழங்கி திமுகவின் அவல ஆட்சி குறித்து விளக்கப்பட்டது. மேலும் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் விளக்க பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் முத்தமிழ் செல்வன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் அருண், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் எஸ். சக்திவேல், மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் முல்லைநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பரசக்தி காலனியில் விடியாத ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். பொதுமக்களிடம் சென்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை விளக்கமாக எடுத்துரைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று முதல்வராவது உறுதி எனவும் தெரிவித்தார். அதிமுக தான் பலம் பொருந்திய கட்சி, எடப்பாடியார் தான் பலம் பொருந்திய தலைவர். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவன் எடப்பாடியார் தான். அவர் தான் வெல்லுவார். அவருடைய தலைமையில் உள்ள கூட்டணி தான் வெற்றி வரும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் வெற்றி வரும். எடப்பாடியார் தான் முதலமைச்சராக தனித்து ஆட்சி அமைப்பார். வெற்றி வாய்ப்பு என்பது அண்ணன் TTV போன்றவர்கள் வந்திருப்பது என்பது அதிமுகவுடைய அம்மாவுடைய பெயர் சொல்லக்கூடியவர்கள், அம்மாவுடைய புகழை பாடக்கூடியவர்கள், எம்ஜிஆருடைய புகழை பாடக்கூடிய ஓட்டுக்கள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே எடப்பாடியாருக்கு வரும். திருச்சியில் அதிமுகவில் இருந்து விலகிச் சென்றவர்கள் மீண்டும் கழகத்தில் இணைந்தனர். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்று பன்னீர் ஆதரவாளராக இருந்த ரத்தினம் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சுப்பிரமணியபுரம் அருகே உள்ள அதிமுக புறநகர் தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர் ப. குமார் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் ப. குமார் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மதுரையில் அதிமுக சார்பில் முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள 5 தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் K. ராஜு பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பரப்புரை மேற்கொண்டார்.
முனிச்சாலை சந்திப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை, அனைவருக்கும் அம்மா இல்லம், ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம், பெண்கள் இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு, கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார். மதுரை மாவட்டம் டி. குன்னத்தூர் அம்மா கோவில் வளாகத்தில் கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேப்பங்குளம் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் சமது, மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் புளியங்குளம் ராமகிருஷ்ணன், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் வெற்றிவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், தென் தமிழகத்தில் 35 முறைக்கு மேல் ஸ்டாலின் மேற்கொண்ட பயணங்கள் வெற்று பயணங்களாக மாறியுள்ளது கருத்து கணிப்புகள் மூலம் அம்பலமாகியுள்ளதாக விமர்சித்தார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்று வருகிற போது 35 முறை தென் தமிழகத்திற்கு MK ஸ்டாலின் அவர்கள் கெத்து பயணமாக வந்தார். அது வெத்து பயணமாக இன்றைக்கு தகவல் சொல்லியிருக்கிறது. ஒன்றும் பருப்பு வேகல. ஆனால் இப்போது ஸ்டாலின் பூத் கமிட்டி மாநாடு, அவருடைய தவ புதல்வனை வெளியே கொண்டு வருவதற்காக இளைஞரணி மாநாடு, அவர் தங்கையை வெளியே கொண்டு வருவதற்காக மகளிரணி மாநாடு, ஆக மொத்தத்தில் இவர்களை வெளியே கொண்டு வருவதை விட இப்போது திமுக படுபாதத்தில் வீழ்ந்து கிடக்கிறது என்பதுதான் உண்மையான புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி. விஜயபாஸ்கர் வீதி வீதியாக சென்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாள்களை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் துவக்கி வைத்தார். பின்னர் காளைகள் களமிறக்கப்பட்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட துணை செயலாளர் பனக்கரை பிரபு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் நாகூரில் திமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலருமான OS மணியன் முன்னிலையில் நடந்த இந்நிகழ்வில் திமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் அப்துல் காதர் ஷாஹிப் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அம்மையப்பட்டு, மும்முனி உள்ளிட்ட கிராமங்களில் 100 நாள் வேலை பணியாளர்களிடம் திறனற்ற திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை பணியாளர்களிடம் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்தும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் விளக்க பிரசுரங்களை வழங்கி எடுத்துரைத்தனர். அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஒன்றிய செயலாளர் ராஜேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட அவைத் தலைவர் TKP மணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அதிமுக அரசின் சாதனை விளக்க பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. வெண்குன்றம், சலுக்கை உள்ளிட்ட கிராமங்களில் நடந்த பிரச்சாரத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று 100 நாள் வேலை தொழிலாளர்களிடம் அதிமுக அரசின் சாதனைகளையும் இத்தேர்தலில் அதிமுகவின் 5 முதல் வாக்குறுதிகளையும் திமுக அரசின் அவலங்களையும் விவரித்து பிரசுரங்களை வழங்கினர். வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முனிசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். விராலிமலை கடைவீதி, காமராஜர் நகர், ஜல்லிக்கட்டு காளை சிலை உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று AIADMK கனெக்ட் செயலி மூலம் கடந்த அதிமுக ஆட்சியின் விலை, கட்டண நிலவரம் குறித்தும், விடியாத ஆட்சியில் விலை மற்றும் கட்டணம் எந்த அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பது குறித்தும் துல்லியமாக அச்சிட்டு நூதன பிரச்சாரம் மேற்கொண்டனர். பொதுமக்களிடம் பெருத்த வரவேற்பை பெற்ற இப்பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அதிமுகவின் முதற்கட்ட 5 தேர்தல் வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜெயங்கொண்டப்பட்டினம் பகுதியில் குமராட்சி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன், குமராட்சி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் செங்குட்டவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் KA பாண்டியன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டார்.